இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 106 அதிகாரம் 44வது வசனம். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கினார்னு பார்க்குறோம். யாருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டு அவர்களுக்கு தங்கள் இடுக்கத்திலிருந்து அவர்களை கண்ணோக்கி அவர்களுக்கு தன்னுடைய உடன்படிக்கையை தேவன் நினைத்து மிகுந்த கிருபையோடு அவர்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படியாக தேவன் செய்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தரை நோக்கி இடுக்கத்திலே நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மோடு செய்த உடன்படிக்கைக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய கிருபையின்படி தம்முடைய ஜனங்களுக்கு அவர் இறங்குகிறார்னு பார்க்குறோம். எந்த சத்துருக்கள் நம்மளை சிறைப்பிடிச்சாங்களோ அவர்கள் நமக்கு இறங்கும்படியாகவும் தேவன் செய்கிறாராம். அப்போது கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லையா? அதனால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனங்களாகிய உங்களுக்கும் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? அவனவன் தன் அக்கிரமத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பணும் என்பது தான் தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பமும் அதுதான். அப்போ நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது தான் சத்துருக்கள் நம்மை என்ன பண்ணுறாங்க, நெருக்குகிறதா இருக்குது. அப்போ அந்த சிறையிருப்புலேருந்து விடுதலையாக்க தேவனுடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நமக்கு தேவைப்படுது இல்லையா? அதுதான் நியாயாதிபதிக்கு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரர்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களை ரட்சிக்கும்படியாக காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரன் ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதி, முதல் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி யாருன்னா ஒத்னியேல் என்கிறவரை தான் ஏற்படுத்தினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்ததுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சுமார் 20 வருஷம் ஆட்சி செய்தான்னு பார்க்குறோம். அவர்களை நியாயம் விசாரித்தான்னு பார்க்குறோம். அதே போல் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இங்கே யாபீன் என்கிற கானானிய ராஜா அவனுடைய சேனாதிபதியான சிசரா என்பவன் அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரர்களை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி கொண்டு இருந்தான். அப்போது இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது அப்பொழுது தேவன் அங்கே தெபோரால் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ அந்த தெபோரால் மூலமாய் தேவன் இந்த சிசராவை மடங்கடிக்க பண்ணினார் இல்லையா? யாகேல் என்கிற ஒரு ஸ்திரீயின் மூலமாக அந்த சிசராவை தேவன் முறியெடுத்து போட்டார். அதே போல் இந்த தெபோரால் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தாள்னு பார்க்குறோம். நியாயாதிபதியாக அந்த நாட்களில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போது இஸ்ரவேல் ஜனங்க எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமாக நடக்கிறாங்க, எதிரிகள் மூலமாய் நெருக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் தேவன் ஒரு நியாயாதிபதியை அவர்களுக்கு எழுப்பி கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துலேயும் பார்க்குறோம். இஸ்ரவேலர்கள் நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை சத்துருக்களின் கையிலிருந்து நீங்களாகி விடுவித்தீர்னு இங்கே நெகேமியா சொல்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்குதல்களை கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அப்போ அவர்களை தேவன் ரட்சிக்கிறார்னு பார்க்குறோம். அநேக தரம் இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் கோபம் மூட்டி முரட்டாட்டம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்குகிறார், கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்கிறார்னு பார்க்குறோம். அவர்கள் நிர்மூலமாகாதபடி அவர்களை கைவிடாதபடி தன்னுடைய கிருபையினால் இரக்கத்தினால் அவர்களை தப்புவித்தார்னு பார்க்குறோம். அதே போல் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தில் பார்க்கும்போதும் இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடுமையாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அவர்களில் கொடியதும் என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில் அவங்கள விடுவிக்க ஒருத்தரும் இல்லை என்கிற அந்த சூழ்நிலை இருக்கும்போது இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழ் இருந்து கொலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையில் அவர்களை ரட்சித்தார். அப்போது சாலமோன் ராஜாக்கு அப்புறம் அவருடைய மகனான ரெகோபியாம். ஆனால் அந்த ரெகோபியாம் வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவனுக்கு ஜனங்களை கொடுமையாக நடத்த இருக்கும்போது கர்த்தர் அந்த எல்லையில் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக யெரொபெயாமை தெரிந்து கொள்ளுகிறார்.
அவர் சுமார் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்தான்னு பார்க்குறோம். அப்போ ஒரு எல்லையிலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது ஒரு இரட்சகரை தேவன் அவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறார் பார்க்குறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியை நோக்கி ஜனங்க சொல்கிறாங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியன் கைக்கு நீங்களாக ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பால் குடிக்கிற 1 வயது ஆட்டுக்குட்டியை எடுத்து சர்வாங்க தகன பலியை கர்த்தருக்கு செலுத்தும் போது கர்த்தரை நோக்கி அவர் வேண்டிக் கொள்கிறாரு. அப்போ கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுக்குறாரு. கர்த்தர் இந்த பெலிஸ்தியருக்கு எதிராக என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய இடிமுழக்கத்தின் சத்தத்தை வர பண்ண உடனே பெலிஸ்தியர்கள் எல்லாம் கலங்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் பட்டு விழுந்தார்கள்னு பார்க்குறோம். அப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெலிஸ்தியரை முறியடித்து போட்டார்னு பார்க்குறோம். அதற்கு நினைவாக சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேன் என்கிற எல்லைக்கும் நடுவிலே அந்த கல்லை வைத்து இம்மட்டும் காத்த எங்களுக்கு உதவி செய்தார், கர்த்தர் உதவி செய்தார்னு சொல்லி அந்த இடத்துக்கு எபினேசர் என்று பெயரிடுறாங்கன்னு பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் இதே போல் கர்த்தரை நோக்கி அவங்க முறையிட்டு நாங்கள் பாவம் செய்தோன்னு தேவனை நோக்கி முறையிடுறாங்க. அப்போ நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் அப்படின்னு. அப்போ பாகால்களை அவர்கள் சேவிக்கும் போது என்ன ஆகுது, எதிராளிகளே கர்த்தர் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு இல்லையா. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க யார் கிடத்துலலாம் அவங்க சிக்கொண்டு வேதனை அடைந்தாங்கன்னா எகிப்தியர், எமோரியர், அம்மோன் புத்திரர்கள், பெலிஸ்தியர், சீதோனியர், அமலேக்கியர்னு இப்படி அநேக எதிரிகளை கர்த்தர் அவங்களுக்கு ஏற்படுத்தி விடுறாரு இல்லையா. ஏன்னா அவங்க கீழ்ப்படியாமனால அந்த அந்நிய தேவர்களை பாகால்களை அவர்கள் சேவித்த போது கர்த்தருக்கு அது அருவருப்பாக இருந்தது. அதனால கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிடும்போது தங்கள் மனம் திரும்பும் போது அவர்கள் கைக்கு தேவன் நீங்களாகி ரட்சித்தார் பார்க்குறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோமா, கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகங்களை நோக்கி நம் மனது போகுதா, இல்லை விக்கிரகம் என்று சொல்லப்படுகிற மனுஷர்கள் இல்லையா, விக்கிரகங்களை போல இப்போ சிலர் எல்லாம் நம்ம விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம தேவனை மாத்திரம் சார்ந்து இருக்கணும்னு சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளையோ நம்ம கணவன்மார்களையோ இல்லை பெற்றோர்களையோ சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை விட விசுவாசத்தில் நாம் தேவனை சார்ந்து வாழணும். நம் பாவம் அக்கிரமங்களை விட்டு தேவனிடத்தில் திரும்பணும் என்பது தான் தேவனுடைய பிரியமாக இருக்குது நம்ம மேலே. அப்போ நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் உங்களுக்காக இறங்கி அவர் கிருபை செய்வார். அதே போல் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் பார்க்குறோம், எகிப்தியர் கையினின்று உங்களை ஒடுக்கினவர் கையினின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் எமோரியருக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள்னு சொல்லியும் நீங்கள் அவர்களுக்கு பயந்தீங்களேன்னு சொல்கிறார். என் சொல்லை கேளாமல் நடந்ததுனால மறுபடியும் உங்களுக்கு கிதியோன் என்கிற ஒரு நியாயாதிபதியை தேவன் எழுப்பி கொடுக்குறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவரும் ஒரு 20 வருஷம் கிட்ட அந்த ஜனங்களை நியாயம் விசாரித்தார்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கும் தேவன் அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன், அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. இக்கட்டத்தில் இடுக்கத்தில் அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். அவர் உடன்படிக்கையை நமக்கு நினைக்கிறார். நமக்கு பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைத்து அதை நிறைவேற்றும்படியாக அவர் மனஸ்தாபப்பட்டு நம்மை சிறைப்பிடித்தவர்களுடைய கைக்கு இறங்கும்படியாக இன்றைக்கும் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய அக்கிரமங்களை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்போது அவர் இரக்கத்தின் கிருபையும் இன்றைக்கு நாமும் பெற்றுக்கொள்ள முடியும்.